கொண்டோம். இன்னைக்கு இந்தியா என்ன பிளேயிங் லைன் ஆடுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். நீங்களும் ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் அப்கோர்ஸ் கில் கேப்டன் ஆடுவாரு, மாட்டுக்கிறதே கிடையாது. ஓப்பனிங் யாரோட ஆட போறாரு? ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அது ஆஸ்திரேலியா சொல்ல தேவையே இல்ல. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா 3 பேர் எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல ஒன்னு யுவராஜ் சிங், ரெண்டாவது ஹிட்மேன் சர்மா, மூணாவது கிங் கோலி. கிங் கோலி எல்லாத்தோடையும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட் ரோஹித் சர்மா யுவராஜ் சிங் டாமினேஷன் பண்ணுவாங்க. டெஸ்ட்ல விவேக் லட்சுமண கண்டா கதறுவாங்க ஆஸ்திரேலியா. எஸ் நம்ம இந்த வீடியோல ஓடிஐ ஸ்குவாட் பத்தி ஓடிஐ 11 இருப்போம். வாங்க. கில் அண்ட் ரோஹித் சர்மா ஓபனிங். ஒன் டவுன் விராட் கோலி, தி கிங் கோலி, சேஸ் மாஸ்டர். அந்த ஸ்பாட் ஃபிக்ஸ். நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். எஸ் கண்டிப்பா. நம்பர் 5 கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. நம்பர் 6 நிதிஷ் குமார் ரெட்டி ஆடுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆஸ்திரேலியாங்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஹார்திக் பாண்டியா இல்லாத நேரத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு ஃபில்அப் பண்ண பார்ப்பாங்களா? நம்பர் 6 நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். எஸ் அதாவது ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் ஆடுவாங்க. இதுல வந்து ஜடேஜா இல்லைன்னு சொல்லி நம்ம போன வீடியோல பார்த்துருந்தோம். அந்த ஜடேஜா மிஸ் பண்ற மூமெண்ட் நிறைய இருக்குமா? எஸ் அக்ஷர் பட்டேலும் நம்ம குறைஞ்ச பேர் சொல்ல முடியாது. ஜடேஜா என்ன கொடுப்பாரோ அதே எஃபெக்ட் அவர் கொடுப்பாரு. ஒரு